சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் இரண்டாவது நாளாக ஐபிஎல் ஏலம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக அரங்கத்திலிருந்து செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானகுமார், நேற்றைய தினமும் முக்கிய வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டார்கள். குறிப்பாக ரிஷப் பந்த் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கு பட்டியலில் யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் இருக்கின்றன? எந்த வீரரை எடுப்பதற்கு, அவங்களுடைய அணியில் எடுப்பதற்கு அணிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? வேதவழி, ஐபிஎல்ல நம்ம நேற்றே கூறியிருந்தோம், எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு மெகா ஏலம் தொடர்ந்து மிகப்பெரியதாக உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் நேற்று ஐபிஎல் வரலாற்றில் இல்லாத வகையில் ரிஷப் பண்ட் 27 கோடி ரூபாய்க்கும், அதே போன்று ஸ்ரேயஸ் ஐயர் 26.75 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியிருந்தாங்க. பெரும்பாலான அணிகளுக்கு தேவையான வீரர்களை வாங்கியிருந்தாலும் கூட ஒரு அணி கோப்பையை வெல்வதற்கான முக்கிய வீரர்களாக அவர்கள் பெரிய பெயர்களாக இருக்க மாட்டாங்க சர்வதேச அளவில். இருப்பினும் கூட அந்த ஒரு 3-4 வீரர்கள் அணிக்கான தேவைப்படும் நேரத்தில் முக்கிய பங்காற்றக்கூடிய வீரர்களை வாங்குவதற்கான கவனம் அதிகமாக இருக்கும். இரண்டாவது நாளான ஏலம் தொடங்கியது முதலே பல்வேறு வீரர்கள் எந்த அணிகளுமே வாங்கப்படாத ஒரு சூழல் பார்க்கிறோம். நியூசிலாந்து அணியை உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரைக்கும் அழைத்து சென்று பண்ற கேன் வில்லியம்சன் எந்த அணியாலும் வாங்கப்படவில்லை. கிளென் பிலிப்ஸ் எந்த அணியாலும் வாங்கப்படவில்லை. அஜங்கியா ரஹானே எந்த அணியிலும் வாங்கப்படவில்லை. மயங்க் அகர்வால் எந்த அணியாலும் வாங்கப்படவில்லை. பிருத்வி ஷா, இந்தியாவினுடைய அடுத்த நட்சத்திரம் என பார்க்கப்பட்ட பிருத்வி ஷா எந்த அணியாலும் வாங்கப்படவில்லை. இருப்பினும் கூட இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அதே போன்று பெங்களூர் 2 அணிகளுக்கு இடையே தான் கடும் போட்டி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக நேற்று நடைபெற்ற மெகாலயம் தொடங்கியிருந்தாலும் கூட 2 அணிகளுக்கிட்ட தான் அதிக பணம் இருக்கிறது. 2 அணிகள் தான் அதிகமான வீரர்களை வாங்கணும் அப்படின்னு இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பலம் வாய்ந்த அணியை கட்டமைச்சிருக்காங்க. குறிப்பாக சென்னையில் நடைபெறக்கூடிய மைதானத்தில் அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது போன்ற 3 ஸ்பின்னர்களை வச்சு விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றி பெறுவதற்கான ஒரு அணியை கட்டமைச்சிருந்தா கூட இன்னும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர், கடந்த ஆண்டு சென்னை அணிக்காக சிறப்பாக செயலாற்றிய துஷார் தேஷ்பாண்டே அல்லது ஷார்துல் தாக்கூரில் யாராவது ஒருத்தரை சென்னை அணி வாங்குவானே எதிர்பார்க்கலாம். அதே போன்று ஒரு வெளிநாட்டு சார்ந்த ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை வாங்குவதற்கான கவனம் செலுத்துவாங்க. ஒவ்வொரு அணியும் குறைந்த அளவிலான பணம் வந்தால் கூட முக்கிய வீரர்களை வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே வீரர்கள் அதிக தொகைக்கு செல்லாமல் இருந்தால் கூட முக்கிய வீரர்களை வாங்குவதற்கு அதிக கவனம் முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய தமிழகத்தை சார்ந்த வாஷிங்டன் சுந்தர், அதே போன்று தென்னாப்பிரிக்காவுடைய மார்க்கோ யான்சன் உள்ளிட்ட வீரர்களை வாங்குவதற்கு அதிக தொகை செலவிடப்படும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. வேதவழி, இன்றைய பட்டியல்ல தமிழக வீரர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க? யாரை ஏலம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன? யார் மேல அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்கிறது? நிச்சயமா வாஷிங்டன் சுந்தர் இந்த பேரை பல்வேறு அணிகள், முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ், பெங்களூர் 2 அணிகளுமே வாங்குவதற்காக அதிக தொகை செலுத்துவாங்கன்னு பார்க்கலாம். அதே போன்று தமிழகத்தினுடைய கேப்டனாக செயல்பட்டு வரக்கூடிய சாய் கிஷோர், அவரையும் பெங்களூர் அணி வாங்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருந்து இருக்கக்கூடிய இன்னொரு இடது கை சுழற்பந்து வீச்சாளர் மணிமாறன் சித்தார்த் பெங்களூர் சேலஞ்சர்ஸ் அணியினுடைய ட்ரையல்ஸை அட்டன் பண்ணியிருக்காரு. அவரை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த 3 வீரர்கள் தமிழகத்திலிருந்து இன்றைய நடைபெறக்கூடிய ஏலத்தில் விற்பனையாக பார்க்குறோம். நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நம்ம ஏலம் தொடங்குவதற்கு முன்பாக சொல்லியிருந்தோம், சென்னை சூப்பர் கிங்ஸ் அஸ்வினை ஆல் அவுட்டாக சென்று வாங்குவாங்க. அதே போல் 9 கோடிக்கு மேலே சென்றாலும் கூட அஸ்வினை விடாமல் வாங்கியிருந்தாங்க. அதே போன்று விஜய் சங்கரை 1.2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. ஏற்கனவே குஜராத் அணியில் ஷாருக் கான் மற்றும் சாய் சுதர்சன் தக்க வைக்கப்பட்டக்கூடிய சூழலில் இன்று 3 தமிழக வீரர்கள் வாங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேதவழி, ஐபிஎல் அணிகள் பல இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேலதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். தற்போது வரைக்கும் ஏலம் எடுத்ததன் அடிப்படையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கிறதா தற்போது வரையில்? நிச்சயமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோடைய ஒரு ஆடும் 11ல் ஒரு 9 வீரர்களை ஏற்கனவே அவங்க வாங்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய வீரர்கள் பட்டியலை பார்க்கும்போதே அணியினுடைய ஓப்பனர்ஸாக ருத்ராஜ் கைக்வாடும் டெவன் கான்வே இருப்பாங்க. 1 டவுனில் ஒரு ரச்சின் ரவிச்சந்திரா விளையாட வைக்கலாம். அதுக்கப்புறம் ராகுல் திரிபாதி நம்பர் 4 ஸ்பின்னர்ஸை எதிர்த்து நல்லா விளையாடக்கூடிய வீரர். அப்புறம் சிவன் தூபே நம்பர் 5, அப்புறம் ஜடேஜா, தோனி அப்படின்னு அஸ்வின் ஒரு பலம் வாய்ந்த அணி. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது சிதம்பரம் ஸ்டேடியமில் 12 ஓவர் ஸ்பின்னர்ஸ் மூலமாக ஈஸியாக எதிரணிகளை திணற வைக்கக்கூடிய ஒரு அணியை கட்டமைச்சிருக்காங்க. வேகப்பந்து வீச்சாளர்களில் மட்டும் ஒரு பத்திரானா இருக்கார். கலீல் அகமது சென்னை சூப்பர் கிங்ஸ் மைதானத்துக்கு ஏற்ற பேர் இருந்தால் கூட வெளிமைதானங்கள் நடக்கக்கூடிய 7 போட்டிக்கு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், அது ஒரு துஷார் தேஷ்பாண்டேவா இல்லை தீபக் சகர் சென்னை அணிக்காக தொடர்ச்சியாக விளையாண்டாலும் காயம் காரணமாக கடந்த 2 ஆண்டுகள் அவதிப்பட்டிருக்காரு. இன்று அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு வெளிநாட்டு சார்ந்த ஒரு பலம் வாய்ந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளரை, ஒரு மிடில் ஆர்டரில் விளையாடக்கூடிய ஒரு வெளிநாட்டு பேட்ஸ்மேனை இவங்க வாங்குற
நகர் தான் சென்னை அணியுடைய கவனமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறதா இருக்குது. தற்போதே நிச்சயமாக சென்னையில் நடைபெறக்கூடிய ஒரு 7 போட்டிகளில் 5 போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அணியை அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. வேதவழி, இப்போ மற்ற அணிகளுடைய கட்டமைப்பு எவ்வாறாக இருக்கிறது? இப்போ வரைக்கும் ஏலம் எடுத்ததன் அடிப்படையில் மற்ற அணிகளுடைய கட்டமைப்பு வலுவாக இருக்கிறதா? இப்ப சென்னை அணியை அலசன மாதிரியே மற்ற அணிகளுடைய எந்த அணியுடைய கட்டமைப்பு நன்ற வலுவாக இருக்கிறதாக விளையாட்டு விமர்சகர்கள் பார்க்குறாங்க? சென்னையை எடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து மும்பை அவங்க வந்து ஏற்கனவே 5 வீரர்கள் ஒரு ஐபிஎல் கோப்பை விளையாடணும்னா இந்தியன் கோர் தான் முக்கியம். அந்த வகையில் 5 வீரர்கள் இந்தியாவுடைய டாப் 5 ஸ்டார்ஸை வந்து தக்க வச்சுருந்தாங்க. ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, அதே போன்று ஹார்திக் பாண்டியன் 5 வீரர்களை தக்க வச்சுருக்காங்க. மெகா ஏலத்தில் இப்போ வரைக்கும் போல்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு பலம் வாய்ந்த அணி அவங்களும் கட்டமைச்சிருக்காங்க. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு முன்னாள் கிரிக்கெட் வீரர் டாக்டர் வி கிரி இருந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம், சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. 2வது நாளாக மெகா ஏலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது வரை எந்த அணி சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். அஸ்வின் மீண்டும் சென்னைக்கு வந்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அஸ்வின் சென்னைக்கு வந்தது ரொம்ப வெல்கம். ஏன்னா அவர் ஆல்ரெடி சிஎஸ்கே ஜாயின் பண்ணியிருக்காரு, அகாடமி பெரிய சீஃப் கோச்சாக இருக்காரு. அதனால அவர் வந்துருவார் டெஃபினட்டாக தெரியும் எனக்கு. அவருக்கு நல்ல அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவருக்கு நல்ல டஃப் காம்படிஷன் இருந்தது. ஸோ 9.5 crores இட்ஸ் a குட் மணி ஃபார் him. he deserves it. ஃபென்டாஸ்டிக். ஆனால் 3 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டு. ஸோ 3 வருஷத்துக்கு அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. மொத்தத்தில் சிஎஸ்கே நல்ல பீப்புள் எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி நூர் அகமது இஸ் அ குட் செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க கஷ்டப்பட்டு. எஸ், பட் மற்றபடி பேட்டிங் பெருசாக எடுக்கல. யாராவது ப்ரூக்ஸ், யாராவது நல்ல பிளேயர்ஸ் 2-3 பேர் எடுத்துருக்கலாம். அவங்கள விட்டுட்டு ரொம்ப கொஞ்சம் ஆர்டினரியாக போயிருக்கு பேட்டிங். அடிச்சு நிமித்தக்கூடிய பேட்ஸ்மேன் இல்லை. தோனி வேற இப்போ ஃபார்ம்லாம் இல்லை, அவர் முன்ன மாதிரி இல்லை. அதனால் அவர் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மிடில் ஆர்டரில் அடிச்சு விளையாடுறதுக்கு ஆள் இல்லைங்க. அது ஒரு பெரிய டிராபேக். நல்ல செலெக்ஷன் பண்ணிருக்கலாம். வாஷிங்டன் சுந்தர குஜராத் டைட்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் தமிழக வீரர்களை வச்சே அணியை கட்டமைச்சிட்டு வர ஒரு அணி. வாஷிங்டன் சுந்தர குஜராத் 3.20 கோடிக்கும், அதே போன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் சாம் கரனை மீண்டும் 2.40 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரோட அடிஷன் எப்படி பார்க்குறீங்க சார்? குஜராத் ஏற்கனவே சாய் சுதர்சன், ஷாருக் கான், இப்போ வாஷிங்டன் சுந்தர். ஆமாம்மா, குஜராத் என்னமோ தமிழ்நாடு மேலே ஒரு மோகம். விஜய் சங்கரை விட்டாங்க அவங்க. ஓகே, விஜய் சங்கரும் அங்கே தான் இருந்தார் முதல்ல. ஸோ தமிழ்நாடு மேலே ஒரு மோகம் அவங்களுக்கு எப்போதுமே. சாய் கிஷோர் என்னாச்சுன்னு தெரியல. சாய் கிஷோர் பார்க்கல, இனிமேல் தான் வரணும்னு நினைக்கிறேன். சாம் கரன் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு லெஃப்ட் ஆர்ம் கலீல் அகமது எடுத்திருக்கும் போது இப்போ சாம் கரன் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. இந்த அடிஷன் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே சிஎஸ்கேக்காக நல்லா விளையாடுறாங்க. சாம் கரன் வெரி யூஸ்ஃபுல். சாம் கரன் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் 2.5 crores வெரி குட் பை. நல்ல வாங்கியிருக்காங்க அதை. ஆனால் அந்த கலீல் அகமது அவ்வளோ ஒன்றும் விசேஷம் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க ஐ திங்க் நம்ம நட்ராஜனே ட்ரை பண்ணிருக்கலாம் அவங்க. ஓகே, ட்ரை பண்ணாமல் விட்டுருக்காங்க. கலீல் அகமது இஸ் a வெரி ஆர்டினரி bowler. ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி மிடில் ஆர்டரில் ஒரு ஹிட்டர், அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை எடுக்கணும்னு பார்க்குறோம். மும்பை இந்தியன்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்தியன் கோர் ஆல்ரெடி இருக்குது, பட் பெரிய அளவில் நேற்று யாரையுமே வாங்கலை. போல்ட் வாங்கியிருக்காரு. போல்ட் தவிர வெரி குட் இன்க்ளூஷன் போல்ட் அவங்களுக்கு. அதுதான் பெரிய விஷயம். அவங்க ஆர்ச்சர் ட்ரை பண்ணாங்க. ஆர்ச்சர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிடைக்கலன்னு போல்ட் எடுத்திருக்காங்க. தட்ஸ் a வெரி குட் இன்க்ளூஷன். அண்ட் அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா சாலிட் பேட்டிங் வச்சிருக்காங்க. அதனால அவங்க கவலை இல்லை. பாருங்களேன், இப்போ சூரியகுமார் மாதிரியோ இல்லை ஹார்திக் பாண்டியா மாதிரியோ ஒரு ஆள் சிஎஸ்கேக்கு இல்லாமல் போயிட்டு, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. மற்றபடி ஆர்சிபிக்கு டூப்ளசி எப்படி விட்டாங்கன்னு தெரியல. அதனால இப்போ என்ன போகிறது, ஆர்சிபிக்கு யார் கேப்டன் பெரிய கொஸ்டின் மார்க். எல்லா டீமுக்கும் கேப்டன்சி கிடச்சிட்டு ஆர்சிபிக்கு மட்டும் கேப்டன்சி இல்லை. மறுபடியும் விராட் கோலிகிட்ட போகிறாங்களான்னு தெரியல. அதனால அவர் பண்ண மாட்டேன்னு ரிட்டையர் ஆன ஆள் அவர். ஸோ பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ ஆர்சிபி கேப்டன்சியில் எங்கோ கோட்டை விட்டாங்க. நிச்சயமாக சார். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியினுடைய அனைத்து ஃபார்மேட்லேயும் அவர் கேப்டனாக இருந்ததுனால ஆர்சிபியோட கேப்டன்சியை திறந்தார். இந்த வருஷம் விராட் கோலி தான் ஆர்சிபி அணியுடைய கேப்டனாக மீண்டும் தொடருவார் அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது நமக்கு தெரிஞ்சுது. அதனால தான் அவங்க தற்போது வர ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விராட் கோலி தொடர்ந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் விராட் கோலி தொடருவாரா அப்படின்னு தான் கொஸ்டின்.
நிச்சயமா சார். இப்போ மெகா ஏலம் 2வது நாளாக தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. மிக முக்கிய நாளாக ஒவ்வொரு அணியும் சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்வதற்கான முக்கிய வீரர்களை குறைந்த விலையில் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. இணைப்பில் பேசியதுக்கு மிக்க நன்றி சார். வேதவள்ளி, மெகா ஏலம் தற்போது தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சாம் கரனை வாங்கியிருக்கிறது. ஏற்கனவே சென்னை அணிக்காக ஐபிஎல் கோப்பையை வென்றபோது அணியில் இடம்பெற்ற வீரராக இருக்கிறார். இனி மற்ற செய்திகளை நீங்கள் தொடரலாம். ஐபிஎல்லில் 2வது நாள் ஏலம் நடைபெற்று வரும் நிலையில் விரிவான அலசல்களுக்கு நன்றி சந்தானகுமார்.